ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் எக்ஸாம் ட்விட்டர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க மாணவர்கள் கடைசி கட்டத்தில் வந்து எதை பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம். அதுவும் அந்த கடைசி கட்டத்தில் பண்ணுற மிஸ்டேக்ஸ், ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால நம்மளுடைய மார்க்குங்கிறது ரொம்பவே பாதிக்கப்படும். ஸோ அதனால் கடைசி கட்ட மிஸ்டேக்ஸ் வந்து எதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம், எதெல்லாம் தவிர்க்க வேண்டிய மிஸ்டேக்ஸ், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவர் வியூ தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது எல்லாமே என் கூட ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி வேலைக்கு போனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்டே இருந்து நான் பார்த்தது. அவங்க என்ன பண்ணி அவங்களால வந்து கடைசி கட்டத்தில் வந்து, அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து 2-3 டைம்ஸ் எழுதி அவங்களால கிராக் பண்ண முடியாமல் ஃபைனலாக வந்து கிராக் பண்ணாங்க. அப்போ அவங்க அந்த இதுலேருந்து என்ன மிஸ்டேக் பண்ணாங்க, அதுலேருந்து என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படிங்கிற சில விஷயத்தை வச்சு நான் உங்களுக்கு வந்து இது ஜென்ரலைஸாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட எக்ஸாம் டேட் என்னன்னு உங்களுக்கே தெரியும், 9ஆம் தேதி ஜூன் அப்படிங்கிறது. ஸோ அதை மறந்துடாதீங்க. ஜஸ்ட் 56 டேஸ் தான் நமக்கு வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த 56 டேஸில் நம்ம என்ன படிக்கிறோமோ அதை தான் இப்போ எழுத போகிறோம். இந்த டேக்கு அப்புறம் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும் நமக்கு அது பலன் கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அப்போ இந்த 56 டேஸும் நல்லா தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 hours டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். படிக்கிறதுக்கு மட்டும் சொல்கிறேன். படிக்கிற டைமில் விளையாடிட்டு அதெல்லாம் கவுண்ட் பண்ணாதீங்க. ஸோ படிக்கிற கான்சன்ட்ரேட் பண்ணுற மட்டுமே ஒரு 10 hours டெய்லி கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ இந்த 56 டேஸும் செகண்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஷெடியூல் போட்டுருங்க. நான் இப்போ என்னோட ஒரு ஷெடியூல் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஓகே, இல்லை நான் இதோட பெட்டராக ஒரு ஷெடியூல் போடுறேன் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்லி 56 டேஸ் தான் நமக்கு ரிமைனிங் இருக்குது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் படித்தவங்களா இருக்கட்டும், இல்லை புதுசாக படிச்சுட்ருக்கீங்களா இருக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி படித்ததை இந்த ஏப்ரல் மாதம் எண்டு, அதாவது இந்த ஏப்ரல் 30 அந்த டேட்டோட நீங்கள் என்ன பண்ணிடுங்க, படிக்கிறத சிலபஸ் பார்த்து படிக்கிறத விட்டுருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஒன் மந்த் தான் சாலிடாக இருக்க போது. அந்த 1 மந்த்தும் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏப்ரலுக்குள்ளே என்னென்ன நீங்கள் பெண்டிங் படிக்காமல் வச்சுருக்கீங்களோ அதை வந்து என்ன பண்ணிடுங்க, படித்து முடிச்சிருங்க, சரிங்களா? மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, எஸ்ஆர்பி ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது படிக்கிறதுக்கான இது ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். ஃபஸ்ட்டு படிக்கணும், அப்புறம் ரிவைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் வந்து மெத்தட். இதில் நீங்கள் ஏதாவது ஒன்றை விட்டுருந்தா கூட உங்களுக்கு வந்து கிராக் பண்ணுறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பேர் படிப்பாங்க, அதை ரிவைஸ் பண்ணாமல் போய் எக்ஸாம் எழுதுவாங்க. அதுமாதிரி நிறைய பேர் படிப்பாங்க, ரிவைஸும் பண்ணுவாங்க, பட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எக்ஸாம்ஸில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கங்கிற ஒரு கிளாரிட்டி கூட இல்லாமல் போவாங்க. அவங்களும் வந்து என்ன ஆயிடுவாங்க, ஏதோ ஒரு 1 or 2 மார்க்ஸில் வந்து கிடைக்காம போயிடும். அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, நமக்கு கிடைக்காது அப்படி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி கான்செப்ட் என்னென்னா, நம்ம கம்மியாக படிக்கணும், அந்த படிக்கிறத வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா ரிவைஸ் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கணும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கான்செப்ட் தான். அதே மாதிரி படித்ததை வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும், அதுதான் ப்ராக்டிஸ். ஸோ இது முடிஞ்ச வரைக்கும் இந்த எஸ்ஆர்பி ரூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, 4th விஷயம், இப்போ நம்ம ஸ்டடின்னு சொல்லிட்டோம். அதான் வந்து ஆல்ரெடி சொன்னேன், ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் படிங்க. ஏப்ரல் மந்த் எண்டு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, படிங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏப்ரலுக்கு அப்புறம் புதுசாக ஒரு டாபிக் எடுத்து அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இனி இருக்க போகிறது 1 month. நீங்கள் வேணால் அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி புது டாபிக்ஸ் படிக்க ஆரம்பிங்க. பட் இந்த ஜூனுக்கு நீங்கள் எக்ஸாம் அப்ரோச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, கடைசி 1 month வந்து பியூர்லி வந்து ரிவிஷனுக்கும் ப்ராக்டிஸுக்கும் மட்டும் கொடுங்க, ஓகேங்களா? அப்போ ஸ்டடி வந்து இந்த ஏப்ரலோட நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா, புதுசாக எதுவுமே, அதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்குறீங்க, அதில் ஒன்று பார்க்குறீங்க, பிரச்சனை கிடையாது. பட் புதுசாக ஒரு சப்ஜெக்ட்டு, சயின்ஸ் நான் எடுக்கிறேன், சயின்ஸில் ஹீட்டுன்னு ஒரு டாப்பிக்கை நான் ஃபுல்லாக படிக்க போகிறேன் அப்படி நீங்கள் இருந்து படிச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் ஒரு டாப்பிக்கு போயிடும், உங்களுக்கு டைமே இருக்காது, சரிங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏப்ரலுக்குள்ளாடி முடிச்சிருங்க. ஏப்ரலுக்கு அப்புறம் புதுசாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ செகண்ட் என்னென்னா, ரிவைஸ் அண்டு ப்ராக்டிஸ். இந்த ரெண்டுமே நம்ம பேரலாக பண்ணணும். ஜூன் மந்த் ஃபுல்லாகவே இது தான் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? அதுக்கேற்றவரை பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ ரிவைஸுங்கிறது ரொம்ப முக்கியம். என்னென்னா, ஆல்ரெடி நீங்கள் ஏப்ரல் வரைக்கும் படிச்சிருப்பீங்க, இல்லை புக்ஸாக இருக்கட்டும், உங்கள் நோட்ஸாக இருக்கட்டும், இல்லை இது வீடியோ லெக்சர்ஸாக இருக்கட்டும், எனிதிங், ஒரு புக் மெட்டீரியலாக இருக்கட்டும், நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு டெய்லி ஒரு 10 hours நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதை ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து ஒரு 3 hours நான் ரிவைஸ் பண்ண போகிறேன், மீதி வந்து ஒரு 7 hours நான் கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரிவைஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி படித்ததை திருப்பி படிக்க போகிறோம். பட் ப்ராக்டிஸில் வந்து 2 பார்ட் இருக்குது, ஓகேங்களா? ப்ராக்டிஸுங்கிறது ஆல்ரெடி இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுமே ப்ராக்டிஸ் தான். அது மட்டும் இல்லாமல் புதுசாக நம்ம வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸில் என்ரோல் பண்ணுறதுமே ப்ராக்டிஸ் தான், ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ரிவைஸ் நீங்கள் பண்ணுறீங்க, படித்ததெல்லாம் உங்களுக்கு மெமரி வருது. ப்ராக்டிஸ் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்க, தெரியாததை வந்து ஃபர்தராக அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை படிக்கிறீங்க, ஓகே? அது மட்டும் தான் புதுசாக படிக்க போகிறீங்க, ஓகேங்களா?
தேர்டு வந்து நீங்கள் டெஸ்ட் சீரீஸில் என்ரோல் பண்ணும்போது ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு டெஸ்ட் சீரீஸில் என்ரோல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களோட காம்படிஷன் வந்து உங்களுக்கு தெரியும். உங்கள் கூட எக்ஸாம் எழுதுறவங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க, நம்ம என்ன லெவலில் இருக்கோம், நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு அதில் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ராக்டிஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ பாருங்கள். நியர்லி ஒரு 50,000 கொஸ்டின் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. இதுதான் கான்செப்ட். அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் டெஸ்ட் சீரீஸில் என்ரோல் பண்ணி உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரீஸில் என்னென்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுறோம், ஏன்னா எவ்வளோ தூரம் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறோமோ ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு வேல்யூ. நீங்கள் அது கவுன்சிலிங் போகும்போது தான் உங்களுக்கு புரியும். லாஸ்ட்டு 0.5 மார்க்கில் கூட வெளியே வந்துடுவாங்க. 0.5 மார்க்கில் வெளியால் கிடைக்காம வெளியே அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஸோ அதனால் ஒவ்வொரு இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அண்ட் ஃபைனல் என்ன அப்படின்னா ரிவைஸ் பண்ணுங்கள். எது வரைக்கும் ரிவைஸ் பண்ண, இப்போ நம்ம ஜூன் மந்த் வரைக்குமே ரிவைஸும் ப்ராக்டிஸும் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 7 நாள் தான் இருக்கும் நமக்கு. சாலிடாக ஒரு 7-8 நாள் தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து புதுசாக எதுவுமே படிக்காதீங்க. நீங்கள் படித்த மெட்டீரியல்ஸை எதுவுமே விட்டு வைக்காதீங்க. ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஏன் அப்படின்னா கடைசி நேரத்தில் நம்ம ரிவைஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து அந்த எக்ஸாமில் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் வந்து என்ன தான் வந்து அந்த கடைசி ஒரு லாஸ்ட் 2 days வந்து உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரிவைஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸாம் ஃபியருங்கிறது லைட்டாக வந்துடும். நீங்கள் என்ன தான் படித்தாலும் அது மண்டேல ஏறாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் நீங்கள் புதுசாக படிக்கிறது கண்டிப்பாக ஏறாது. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி படித்ததை ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். எக்ஸாம் நீங்கள் கான்ஃபிடென்ஸாக அட்டென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கடைசி நேரத்தில் இந்தந்த சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. வெறும் படிச்சுட்டே இருக்காதீங்க, வெறும் ரிவைஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க, வெறும் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே பண்ணுங்கள். பட் அது வந்து ஒரு சாலிடான ஒரு ப்ரொசீஜர் நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் இன்கேஸ் ஒருத்தர் வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு எக்ஸாமில் வந்து அது எப்படி அட்டென்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கும். இன்னொருத்தர் ரிவைஸ் பண்ணாமல் போனார் அப்படின்னா கண்டிப்பாக கொஸ்டின் தெரியும், பட் ஆன்சர் தெரியாமல் இருக்கும். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்ஸில் வரக்கூடிய பிரச்சனைகள். நீங்கள் வந்து 1 or 2 times எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு 50-60 டேஸை வந்து நீங்கள் வந்து சாலிடாக வந்து படித்து இதை ஒரு ப்ரொசீஜராக நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமில் வேலை கிடைக்கும். ஸோ இன்னும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நிறைய குரூப் 4 ரிலேட்டடான வீடியோஸும் சரி, டிஎன்பிசி ரிலேட்டடான வீடியோஸும் போடலான் இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நான் அடுத்தடுத்த ஒரு வீடியோஸில் போடுறேன். அதுக்கப்புறம் மேக்ஸில் வீக்காக இருக்கவங்களுக்கு மேக்ஸ் ஒரு செப்பரேட் வீடியோஸாக போடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அதேமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி போடலாம். ஸோ தேட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு முடியும்னு தெரில. எனக்கு டைம் அவைலபிலிட்டி பொறுத்து நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ அதேமாதிரி நீங்களும் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன், அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட பெட்டராக உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? பட் இந்த ஸ்டடி ரிவைஸ் ப்ராக்டிஸுங்கிறத விட்டுறாதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.